நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 8 இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் அல்காரிதம். ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் அல்காரிதம் வந்து ஒரு ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம். அதாவது ரெண்டு கீ யூஸ் பண்ணியிருப்போம், பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ எதுக்குன்னா என்கிரிப்ஷனுக்கு, ப்ரைவேட் கீ டிகிரிப்ஷனுக்கு. நம்ம வந்து இப்போ டிஎஸ் அல்காரிதம்னா சிங்கிள் கீயை வச்சு என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ரெண்டுமே பண்ணியிருப்போம். ஆனால் ஆர்எஸ்ஏல பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ ரெண்டு கீ இருக்கும் செப்பரேட். பப்ளிக் கீ வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அண்ட் ப்ரைவேட் கீ வந்து டிகிரிப்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதோட இது மோஸ்ட்லி மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ல தான் இருக்கும். லைக் எப்படின்னா வந்து ரெண்டு லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் ஒரு ஆன்சராக வரும். அந்த மல்டிப்ளை பண்ணி அந்த வர ஆன்சர் அதை கால்குலேட் பண்ணுறது ஈஸி. பட் அந்த ஃபைனல் ஆன்சர்லேருந்து நம்ம திருப்பி அந்த ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு பேர் தான் வந்து இன்டிஜர் ஃபேக்டரைசேஷன் ப்ராப்ளம். இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் ஆர்எஸ்ஏ அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஆர்எஸ்ஏ வந்து ஒரு செக்யூர் என்கிரிப்ஷன் மெத்தட். அதாவது பப்ளிக் கீ வந்து யார் வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக் கீ எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஆனால் ப்ரைவேட் கீ வந்து தான் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ப்ரைவேட் கீ மட்டும்தான் உங்களால் ப்ரைவேட்டாக வச்சிருக்க முடியும். இது வந்து எப்படி பார்க்கலாம்னா லைக் ஒரு லாக்கர் மாதிரி பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து நான் லாக்கர் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் அது உள்ள என்ன மெசேஜ் வேணால் வைக்கலாம். அதை நான் திருப்பி லாக் பண்ணிப்பேன். ஆனால் அதை திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேறு யாருமே அதில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. உங்களால் மெசேஜை மட்டும்தான் வைக்க முடிஞ்சதே தவிர அதை ஓப்பன் பண்ணி அகைன் பார்க்க முடியுது என்கிட்ட மட்டும்தான் அந்த ப்ரைவேட் கீ இருக்கும். யார்கிட்ட ப்ரைவேட் கீ இருக்கோ அவங்க மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இதோட சிம்பிள் ஒர்க்கிங் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து ரெண்டு கீ கிரியேட் பண்ணும், பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ. பப்ளிக் கீ வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கும். ப்ரைவேட் கீ யார்கிட்ட இருக்குன்னா ரிசீவர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்ம சென்ட் பண்ற மெசேஜ் வந்து பப்ளிக் கீயை கன்வெர்ட் பண்ணி ரிசீவர் வந்து அந்த ப்ரைவேட் கீயை வச்சு டீகோட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு சிம்பிள் ஒர்க்கிங் ஆஃப் ஆர்எஸ்ஏ என்கிரிப்ஷன் அல்காரிதம். நம்ம ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரைம் ஜென்ரேட் ப்ரைம் அப்படின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இதோட ரெண்டு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டியுமே ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் பி அண்ட் கியூன்னு ஜென்ரேட் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரைம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, இஸ் ப்ரைம் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்பர் வந்து ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ண போகுது. மில்லர் ராபின் டெஸ்ட்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுது. அண்ட் ஜென்ரேட் ப்ரைம் வந்து ரேண்டமா நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ற வரைக்கும் ரேண்டமா நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் வந்து ஜென்ரேட் ப்ரைம் ஃபங்க்ஷன்ல நடக்குது. ஜென்ரேட் ப்ரைம் வந்து ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும். மாட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, லைக் யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி வந்து நமக்கு டி வேல்யூவை கால்குலேட் பண்ணும். இது வந்து பப்ளிக் கீயை வச்சு ப்ரைவேட் கீயை கால்குலேட் பண்ணுறது தான் வந்து மாட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் ஜென்ரேட் கீஸ் என்ன பண்ணுன்னா வந்து பி அண்ட் கியூ வேல்யூஸ்ன்னு ரெண்டு ஜென்ரேட் பண்ணும் ப்ரைம் நம்பர்ஸ். அதை வச்சு நமக்கு வந்து என் வேல்யூஸ் அண்ட் ஃபை வேல்யூஸ் அண்ட் இ வேல்யூஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ஜென்ரேட் கீஸ் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுது. லைக் பி கியூ, இப்போ என்னோடய வேல்யூ என்னென்னா பி கிராஸ் கியூ தான் என்னோடய வேல்யூ. அண்ட் என்கிரிப்ஷன் அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா வந்து ஆஸ்கி வேல்யூஸ் வச்சு நமக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணுது வேல்யூஸை, நம்ம கொடுக்குற இன்புட்ஸை. ஆட் ஆஃப் கேரக்டர்னால் வந்து நமக்கு நார்மலாக நம்ம கொடுக்குற இன்புட் கேரக்டர்ஸை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் பவர் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மாடல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் அதை கன்வெர்ட் பண்ணணும். இதோட நமக்கு கம்ப்ளீட் அவுட்புட் எப்படி வரும்னா வந்து ஒரு என்கிரிப்டட் நம்பர்ஸாக ஒரு அவுட்புட் வரும். இதுதான் வந்து என்கிரிப்ஷன் அல்காரிதம். இதோட ஆப்போசிட் தான் வந்து டீக்ரிப்ஷன்.
டீக்ரிப்ஷன் என்ன பண்ணணும்னா வந்து அதில் இருக்கிற நம்பர்ஸை வந்து ஒரிஜினல் கேரக்டர்ஸாக திருப்பி டீக்ரிப்ட் பண்ணுறது தான் வந்து டீக்ரிப்ஷன் அல்காரிதம். சைஃபர் யூஸ் பண்ணி பவர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்பர்ஸ்லேருந்து அதை பிரிண்ட் பண்ணுறது. அண்ட் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு கீஸை ஜென்ரேட் பண்ணும். கீஸை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கும். என்ன கீஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அண்ட் அந்த யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க என்ன மெசேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோன்ட்டு. அண்ட் அதோட என்கிரிப்ட் பண்ணிவிட்டு என்கிரிப்ஷன் சைஃபரை பிரிண்ட் பண்ணும். அண்ட் டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு டீக்ரிப்டட் வேல்யூஸை லாஸ்ட்டாக ஃபைனலாக பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்ததில் நமக்கு வந்து P, Q, N அண்ட் PHI எல்லா வேல்யூஸுமே வந்துடுச்சு. அண்ட் பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ கால்குலேட் ஆகி வந்திருக்கு. நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். என்ன மெசேஜை நம்ம வந்து என்கிரிப்ட் பண்ண போகிறோன்ற இன்புட் கொடுக்க போகிறோம். நான் வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து அந்த என்கிரிப்டட் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் என்கிரிப்டட் வேல்யூ ஹலோ வருது. அண்ட் அதை டீக்ரிப்ட் பண்ணி டீக்ரிப்டட் வேல்யூவும் பிரிண்ட் ஆகிடுச்சு ஹலோன்ட்டு. ஸோ இதுதான் வந்து RSA அல்காரிதமோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் பிரின்சிபல். தேங்க்யூ.